அனைவருக்கும் வணக்கம். தத்பிரசாவித்மி மகா சேனாதிமி தன்னஸ்கந்த பிரஜிதேது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்த பிறந்த திருவள்ளால் தனுராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலம் எத்தகையதாக அமையுது. 5/7/2026 முதல் 11/7/2026 வரைக்குண்டான பலம். ஆகவே இந்த தனுராசி அன்பர்கள் சற்றும் ஏற்ற இறக்கத்தோடு சந்திக்க வேண்டிய காலம். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்துள்ளது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அதர்மற்ற சனியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் சந்திக்க வேண்டிய காலம். இருப்பினும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி ஒரே இடத்துல கூடி 7ஆம் இடத்துல சப்தம ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஓரளவு நல்ல தருணம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அப்போ நம்ம பலம் கொடுக்காத கிரகம் பலம் கொடுத்த கிரகம் ரெண்டுமே சம பங்காக உள்ளது. அது கவனம் இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. முழு ஃபோர்ஸ் கொடுக்கணும். தன்முனைப்பு தானாக செயலாட்டம் சொல்ல சில இடத்துல. அப்போ எந்த இடத்துலையும் சரி நம்ம கௌரவத்தை எதிர்பார்க்காமல் செய்யணும். அப்போ நான் தான் செஞ்சேன்னு நீங்கள் ஒரு பெருமை காட்டிக்கொண்டால் அது உங்களுக்கு பாதகமாக வந்து அடையக்கூடிய சூழ்நிலை. அப்போ உங்களுடைய பணி என்னவோ அது முறையாக செஞ்சுட்டே வந்தாலே பாராட்ட தானாகவே பின்னாடி வந்து கிடைத்திடும். நான் தான் செய்தேங்கிற வார்த்தை தவிர உங்களுடைய பணி சரியான நேரத்தில் செய்து வந்தாலே பாராட்டத்தை தானாகவே பின்னாடி வந்து சேர்ந்துடும். அதனால் உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகவே மாறும். தைரியமும் கிடைக்குது, தன்னம்பிக்கையும் கிடைக்குது. அதனால் நல்ல ஒரு தைரியம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பு முன்னேற்றத்தை காணப்படும். அதனால் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக உள்ளது. அதனால் தொழில் செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிதானித்து செயலாற்ற வேண்டும். எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் தொழிலில் சக ஊழியர்கிட்ட அனுசரிப்போடு நடந்து கொண்டாலே போதுமானது. உங்களுடைய ஏற்கனவே புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சேர்ந்திருப்பதால் அவர் தைரியம் அவங்களே கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, ஒரு சிறு தவறு சரி செய்து கொள்ளலாம்னு அந்த ஆறுதல் உங்களுக்கே கிடைத்துவிடும். தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஏதேனும் ஒன்று செய்யணும், புதிதாக இன்னும் ஒன்று செய்யணும், அதுக்குண்டான உத்தியோகத்தில் முழு மனதோடு செயலாற்றக்கூடிய தன்மையாக மாறிடும். அதே போல் வாடிக்கையாளர் கவர்ந்து எடுக்கக்கூடியான ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்துக்குண்டான வாரமாக அமையும். உறவுகள் சரி, புதிய முதலீடுகள் சரி, இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கும். அந்த சாதகமாக இருக்கக்கூடிய பலன் வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வர அதுதான் ஒரு காரணம். ஆகவே உத்தியோகத்தில் திறமை வெளிப்படுவதால் மேலதிகாரிகிட்ட நம்மளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குது. அதனால் தேடி வந்த செல்வத்தை நம்ம என்னைக்கும் உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் பொதுவாக. இப்போ தேடி வந்த செல்வம் பாராட்டுதல், நல்ல வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவும். மொத்தம் நம்ம பாராட்டினா அது முழுசாக நம்ம வாங்கிக்கொள்ளணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. இதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, குடும்ப சூழ்நிலை மாறக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுலாம் கலைந்து நல்ல ஒரு தருணமாக மாறும். குரு பகவான் பலன் இல்லை, சுக்கிரனும் பலன் இல்லை, இருப்பினும் சனியும் பலன் இல்லாமல் இருக்கிற காலம். ஆக கணவன் மனைவிக்குண்டான உறவு பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்து பேசி உங்களுடைய பேச்சுகள் தீர்த்து கொள்ள வேண்டிய தருணமாக உள்ளது. ஆகவே இந்த தருணத்தை குடும்ப நிகழ்ச்சியில் கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலத்தை நோக்கியே செல்லணும். நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தேவை, இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு தேவை, இந்த குழந்தைங்களுக்கு கல்யாண வயசு, இந்த கல்யாணம் தேவை. அப்போ அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்கணும். கவனம் திசை திருப்பி வைத்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு முன்னேற்றத்துக்குண்டான வழி என்னவோ அதை செய்து கொண்டாலே போதுமானது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார்.
ஆகவே குழந்தைங்களுக்குண்டான எதிர்காலத்துக்கு நீங்கள் தயாராகிடுங்க. கல்யாண வயதில் பிள்ளைங்கள் இருந்தால் கல்யாணம் செய்து வைத்துக்கணும். படிக்கிற குழந்தைகள்லாம் மேல் படிப்புக்கு அதுக்குண்டான வழிகள் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளும் போது நல்ல ஒரு தருணமாக அமையும். பண வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் அதனால் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நிதான போக்கு உங்களுக்கு தானாகவே அமையும். உடல் ஆரோக்கியத்தில் சீராக இருக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி வரணும். வேலை பொருள் காரணமாக மனம் உடல் சோர்வடையக்கூடிய காலம். அதனால் உடல்ல சற்று கவனம் செலுத்தி வருவதே சிறந்தது. மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கல்வி உருவாகும். அதனால் கல்வி மேன்மை அடையும். நல்ல படிப்பில் கவனம் செலுத்தினாலே நல்ல கல்வி உருவாகும். ஆகவே இந்த மாணவ மாணவி படிப்பில் மேல் படிப்புக்கு தயாராக கொண்ட தருணம். அதனால் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழ்வீங்க. ஆகவே இந்த தனுராசிக்காரர்கள் மொத்தத்தில் பல வகையில் நீங்கள் நன்மையாகவே முடிவு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.